ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 150வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டைரக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 149 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டைரக்ட் கோனன் சீரிஸ் சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிசிடாமா சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதை மர்ம நபர் ஒரு ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அதே சமயம் நம்ம மோரிசன் ரான் கானன் வந்து பக்கத்துல இருக்க பேங்க்ல இருக்காங்க. சொன்னே மோரிசன் வந்து அங்க இருக்க அந்த பேப்பர் போர்டை பார்த்துட்டு முந்திலாம் இது மாதிரி பல விஷயங்களை எழுதி அந்த போர்டுல வந்து பின் பண்ணி வச்சிருந்திருப்பேன். எரிகிசாக்கியை நான் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஜோனன் யூனிவர்சிட்டியில 3rd இயர் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது 2 பொண்ணுங்களுக்கு நான் டீச்சரா இருந்தேன். அவங்க அப்பா கூட பெரிய லாயரா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடு கூட இங்க பக்கத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து நம்ம ரான் கானனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடு காரை ஓட்டிக்கிட்டு பயங்கர வேகத்துல ஒரு நபர் அங்க இருந்து கிராஸ் பண்றாரு. சொன்ன மோரிசன் வந்து இந்த குறுகலான தெருல எவ்வளவு வேகமா ஓட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிருக்காரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து அவரோட ஸ்டூடெண்டான அந்த லேடியை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிற லேடின்றது தெரியுது. அவங்களோட பேர் வந்து மெகுமி. சொன்ன மெகுமி வந்து மோரிசனை பார்த்ததும் லைட்டா ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருந்த மோரிசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிஸ்டரான கிரோமிய வந்து காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த கார் வந்து வெடிச்சு சிதறிடுது. சோ அத பாக்குற எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே மோரிசன் வேகமா அந்த கார்ல இருக்க தீயை வந்து அணைக்கிறாரு. பட் ஆனா இறந்து போயிடுறாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பேக்கா சென்ட்ரல் ஹாஸ்பிடல்ல வந்து மெகுமியை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களோட தலையில வந்து அடிபட்டு இருக்கும். சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹிரோமி இருந்த கார்ல வந்து பாம்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன மெகுமி வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எனக்கு காரை வந்து கரெக்டா ரிவர்ஸ் எடுக்க தெரியாது. அதனாலதான் என்னோட தங்கச்சியை நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க யார் மேலேயாச்சும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்றப்ப மெகுமி வந்து ஆமா, என்ன ஒரு நபர் ஃபாலோ பண்ணிக்கி இருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து மெகுமி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அந்த கல்பிட்ட கண்டிப்பா நான் பிடிச்சு உன் முன்னாடி நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நைட் ஆயிடுது. சோ மோரிசன் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேட்ட வந்து பேசிக்கிருக்காரு. மெகுமியும் ஹிரோமியும் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது என் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க. நான் எப்ப அவங்க வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போனாலும் எனக்கு கேக்கும் டீயும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நாங்க விசாரிச்சபடி மெகுமி படிச்சு முடிச்சுட்டு ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷமே மேரேஜ் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபா ஆயிருந்திருக்காங்க. பட் ஆனா அந்த ஹிரோமி வந்து 30 வயசு ஆகியுமே எந்த மேரேஜும் பண்ணாம ஜாலியா உலகத்தை சுத்தி என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெகுமியை வாட்ச் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சரோட படத்தை வந்து வரைஞ்சிடுறாங்க. சோ அத வந்து நம்ம கானன் பார்த்துட்டு அங்கிள் இவர் யாருன்னு தெரியுதா, நம்ம மெகுமி ஆண்டி வீட்டுக்கு போறப்ப கார்ல பயங்கர வேகமா போனாரே அவர் தான் இவரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெகுமியோட ஹஸ்பண்ட் அங்க வந்துடுறாரு. அவரோட பேரு வந்து கசு சகிகாரா. சொன்ன அவர்கிட்ட வந்து கல்பிட்டோட போட்டோ காட்டும் பொழுது அதை பார்த்ததும் அவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அது போக மெகுமி உயிர் படைச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுதும் அவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சோ அவர் மேல நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரேக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து நம்ம டகாகி வந்துடுறாரு. சோ அந்த கல்பிட்டோட டிராயிங்க பார்த்ததும் டகாகி வந்து இவனோட போட்டோவை நான் சாட்டோவோட இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல நான் பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவை விசாரிக்க எல்லாரும் போறாங்க. சொன்ன சாட்டோ வந்து இவனோட பேரு வந்து ஹிரோமாசா டகாஷி, இவனோட ஒய்ஃப யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க வந்தா. பட் ஆனா எங்களுக்கு இவன் மேலயும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா இந்த 2 நபர்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் லிங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டகாகி அங்கிள் நம்ம 2 பேரும் நம்ம பேட்சஸை மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப மோரிசனுக்கு வந்து என்னது எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுது. அதே சமயம் மோரிசன் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மர்டரா தான் இருக்கணும். கசு வந்து கிரோமாசாவோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு பதிலா கிரோமாசா வந்து கசுவோட ஒய்ஃபான மெகுமியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். அது மாறா ஹிரோமியோட தலையில முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டகாகியும் சாட்டோவும் வந்து அந்த கிரோமாசாவை வந்து கண்டுபிடிச்சு பிடிச்சிடுறாங்க. சோ அவன் பதுக்கி வச்சிருந்த பாம்ஸையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் மெகுமியோட ஹஸ்பண்டான கசுவை விசாரிக்கும் பொழுது உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலமும் கொடுத்துடுறாரு. சோ அவருக்கும் ஹிரோமிக்கும் இருந்த ஒரு இல்லீகல் அஃபேர்னால தான் இந்த விஷயத்தை பண்ணதா அவர் ஒத்துந்திருக்காரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நடந்த உண்மையை மெகுமி கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசனோட வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன கானன் வந்து இந்த கேஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இடிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சில வாரங்கள் போகுது. சொன்ன மோரிசன் ரான் கானன் வந்து மெகுமியோட
மெகுமியோட வீட்டுக்கு வந்து போய்க்கிருக்காங்க. சோ அந்த வழியில பாத்துக்கிட்டீங்கன்னா மெகுமி வந்து சூப்பர் மார்க்கெட்ல பார்க்கிங் பண்ணிக்கிருந்த இடத்துல இருந்து அவங்களோட காரை எடுத்துட்டு வேகமா போய்க்கிருக்காங்க. சோ கானன் வந்து என்னது இவங்களுக்கு காரை ரிவர்ஸ் எடுக்க தெரியாதுன்னு தானே சொன்னாங்க, பட் ஆனா இப்படி இருக்க ஒரு குறுகலான பாதையில எப்படி அவங்க இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானனுக்கு சந்தேகம் வந்துடுது. சோ இந்த கேஸ்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு கானன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். சோ இந்த மர்மத்தோடயே இந்த எபிசோட் முடியுது. சோ பேலன்ஸை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோல எண்டிங்கோட பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.